வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான சாக்கோசிப் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. குக்கீஸ் செய்ய 1/4 கப் மைதா, 50 கிராம் பட்டர், ஒரு முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், 1/2 டீஸ்பூன் உப்பு, நான் ஒரு ஃபுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 125 கிராம், கூடவே 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இந்த குக்கீஸ் மாவு பிசைஞ்சு எடுக்க ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அந்த வெண்ணெயை நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரையை அதில் சேர்த்து கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அது மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் மைதாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நம்ம அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரொம்ப அடித்து கலக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இதில் நீங்கள் எந்த ஒரு தண்ணி இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி சேர்த்த இந்த பட்டர்லேயே இது மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாக்லேட் பத்தல அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குக்கீஸ் ஃபுல்லாகவே சாக்லேட்டியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த சாக்லேட்ஸை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட குக்கீஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம குக்கீஸை அவன் அண்ட் கேஸ் ஸ்டவ்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவனில் வைக்கிறதுக்கு நான் அந்த பிளேட்டில் பட்டரை கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா
ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை ரவுண்ட் பண்ணி கையிலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் அந்த பிளேட்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்காக ஒரு பேக்கிங் டின் எடுத்து சேம் பட்டரை க்ரீஸ் பண்ணி அதில் குக்கி மாவை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் குக்கி மாவு வச்ச பிளேட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 18 மினிட்ஸ் நான் இதை வச்சு எடுக்கிறேன். ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வைக்க ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நான் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இதில் நம்ம கேக் டின்ல வச்ச மாவை இதில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி மூடி போட்டு ஸோ 25 to 30 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ 18 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட அவனில் வச்ச குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்ச குக்கீஸ் எடுக்கலாம். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. குக்கீஸை வேற பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு, செமையா பேக் ஆயிருக்கு. இந்த குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கிறிஸ்பியா இருந்தாலும் உள்ள ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூவியா இருக்கும். இதுல நிறைய சாக்கோ சிப்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க வீட்டில் இதை ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்க மறுபடியும் செய்ய சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. Thank you and happy cooking with me, Rudra.